ஹாய் ஹலோ வெல்கம் டு கேமர் நியூஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உட்லேண்ட் மேன்ஷன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 280 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டு நீயும் ஒரு 20 பேர் பண்ணிங்க அப்படின்னா 30 ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே நம்ம தம்பி இருந்தாச்சு. இந்த வழியாக தான் நம்ம போகணும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் காம்பஸும் லெஃப்ட் ஹேண்டில் மேப்பும் ரைட் ஹேண்டில் காம்பஸும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு போக வேண்டிய லொக்கேஷனை காணிக்கும். ஸோ நாங்கள் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப தூரம் போனோம். ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இடத்த கண்டுபிடிச்சோம். இது வழியாக தான் போகணும். என் டெக்ஸ்டர் பேக்னால என் வேல்டே ஃபுல்லாக கிராஷ் ஆகிட்டு கைஸ். ஸோ பரவாயில்ல, நம்ம இந்த வழியாக போய்ப்போம். ஆனால் வீட்டை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பிளாக் வந்திருக்கு. அந்த ரெக்கார்டர் கிளிப் எல்லாமே போயிட்டு கைஸ். போட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன். இது வழியாக தான் நம்ம போகணும். பார்த்தீங்கன்னா என்ன இதாக இருக்குது. ஸோ இந்த வழியோட மாறி போயிடுறோம். இந்த ஸ்கெல்டன் பாய் ரொம்ப தொல்லையாக இருக்கிறோம். அது பரவாயில்ல. நாங்கள் மெயினாகவே உட்லேண்ட் மேன்ஷனுக்கு போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டோட்டம் ஆஃப் அண்டைங் எடுக்க. ஏன்னா நீ அடுத்து வரப்போகிற 3 எபிசோடுக்குள்ளே நாங்கள் விதரை ஃபைட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வேண்டி மட்டுமே நாங்கள் டோட்டம் உட்லேண்ட் மேன்ஷன் போகிறோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு 2 பார்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேர்னி பண்ணதும், செகண்ட் பார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணதும் மட்டுமா இருக்கும். இந்த வீடியோ மொத்தத்தில் என் தம்பி தான் என்னை அதிகமாக காப்பாற்றினான். ஸோ நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு டைமண்ட் பிளாக் கொடுப்பேன். மறக்காமல் கமெண்ட் போட விடுங்க. இதுதான் எப்படி ஷீல்டை கஸ்டமைஸ் பண்ணோன்னா, உங்கள் ஷீல்டும் ஏதாவது பேனர் எடுத்து கிராஃப்டிங்கில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இந்த வழியாக தான் போகணும். ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் 1K அடிக்கணும் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 1K ரீச் பண்ண முடியும். நம்ம கிரானி ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் நல்லா ரீச் ஆனதுக்கு 300 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கிரானி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம போகணும். ஓகே, இந்த ட்ரிக் எப்படின்னா அவங்க காம்பஸில் நீடில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் போக முடியும். ஸோ இந்த வழியாக தான் நம்ம போகணும். இங்கே பாருங்கள், அசைல ட்ரீ எல்லாம் இருக்குது. ஆனால் அது நமக்கு இப்போ தேவையில்லை. இந்த ஐஸோடு தான் நம்ம போகணும். இந்த ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணுமா இருக்குது. நாங்கள் கேமலில் போகலான்னு நினச்சோம் கைஸ். ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நிறைய லாங்காக டிஸ்டன்ஸாக சீல ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. அதனாலே ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். ஆனால் ஓஷன் மானுமெண்ட்டை கண்டுபிடிச்சோம். உட்லேண்ட் மேன்ஷன் ரொம்ப 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 எஃபோர்ட் எடுத்தேன் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணதுக்கு. ஓகே, இந்த வழியோட தான் போகணும்.
கண்டுபிடிக்கலாம். இந்த வழியாக தான் தெரியல. என்ன கைஸ் அவன் அங்கே போய்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்துட்டான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்வாடை கிராஸ் பண்ணியிருக்கோம். போட்டில் போக மாதிரி தான் அங்கே இருக்குது. அதான் இதில் ஒரு மெயின் ப்ராப்ளம். இல்லைன்னா நம்மளுடைய கேமரா நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் எங்கள் கேமரா வச்சு ட்ராவல் பண்ணோம். ஒரு 300 blocks கிட்ட. பின்னாடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்னோ பயமாக வருது. நல்லா எக்ஸைட்டிங்காக தான் இருக்க போகுது. ஓகே, பாருங்க என்ன பெரிய ஸ்னோ பயம்னு. ஓகே, இந்த வழியாக பார்க் அவுட் பண்ணி போகணும். நம்ம போக வேண்டிய வழி பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் வந்து நம்ம சேனலில் வந்து எஸ்எம்பி க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் எஸ்எம்பி பவுடர் இதில் நீங்கள் எஸ்எம்பி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுறேன். போகணும், ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு எப்படியோ தப்பிச்சிடணும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ வந்து ஒரு சின்ன டைம் லேப்ஸாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக போய்கிட்டே இருக்குது. நோ, தண்டர் ஸ்டக் ஆகுது கைஸ். ஜஸ்ட்டு மிஸ் லக்கு. ஸோ ஒரே அடியாக கைஸ் நம்ம வந்து ஒரு லேண்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சீக்கிரம் எடுத்துக்கலாம். ஏன்னா நைட் டைம் வேறு நிறைய எனிமீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஸ்குவாடில் பார்த்திங்கன்னா வந்து ஃபயர் ஆஸ்பெக்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடணும். இந்த லொக்கேஷனோட தான் போகணும். மறுபடியும் போகணும். ஸோ ஓகே கைஸ், காலையில் நைட்டில் தான். ஸோ கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணேன். ஸோ என்னங்க கேமு பக் ஆகிட்டு கைஸ். இவன் வந்து காலையிலே வந்து மார்னிங்லே வந்து ஒன்றும் ஆகாமல் வர்றானுங்க. ஓ ஷிட், இருந்தீங்கன்னா இந்த வழியாக தான் போகணுமா?
சண்டை போட்டு நம்ம நேரம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஒரு என்னோட கிளியர் பண்ணிட்டு பார்க்க. ஓகே, இனி வந்து பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். போட்டு பாருங்க. ஓகே, தம்பி வேற டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. போட்டு தள்ளிக்கிறோம். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு மேலே வந்துட்டோம். இது வர வழியில் வந்து இதுக்கு மேலே வந்துட்டோம். எப்படி நான் வந்து ரெக்கார்டர் உடைய எரர் நான் ஏற்கனவே சொன்னது. இங்கே பாருங்கள், மொத்தமாகவே கேமே பக் ஆகிட்டு எவ்வளோ வேறுங்க, மொத்தமாக வந்துருக்காங்க. ஓகே, இவனோட போட்டாச்சு. வந்து நம்ம பயணத்தை இன்னும் தொடரலாம். ஓகே, இந்த வழியாக தான் போய் ஆகணும். வழியில் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் தொல்லையாக இருக்கானுங்க. இந்த வில்லேஜை வந்து நம்ம லூட் அடிக்க வேண்டாம். லூட் வர வழியில் முடிஞ்சால் அடிக்கலாம். இது வேண்டாம் கைஸ், நல்லா தொல்லை பண்ணிக்கிட்டு. பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப தொல்லை பண்ணானுங்க. ஆனால் இந்த வில்லேஜ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது வேண்டாம் கைஸ், நான் பேர் இது ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 1 hour வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட கட்டு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இவங்க ஃபார்மிங் கொண்டு எங்கெல்லாம் வச்சுருக்கானுங்க. வாவுங்க, இடமே பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது. நம்ம இனி வந்து கீழே போயிடலாம். ஸோ கரெக்டான ஸ்பாட்டு நீடில் ஏதாவது நம்ம. ஓகே, இது வழியாக தான் போகணும். இங்கே பாருங்க, எங்கேருந்துங்க இவங்க வரானுங்க. நான் ஷூட்டிங் ஸ்கில்லை செக் பண்ணி பார்க்கணும். ஒன்றும் என்னங்க இவனோட ஒன்றுமே பண்ண முடியல. களத்தில் இறங்கிட வேண்டிதான். இந்த வில்லேஜ்லையாவது அடிச்சுப்பாங்க, சோம்பி வில்லேஜரை. ஓகே, இவனை ஒன்றும் பண்ண முடியல கைஸ், அடிக்க முடியல. கண்ட்ரோல் கரெக்டாக போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்கோம். ரொம்ப பக்காகுது கேமு. ஒரே ஓட்டமாக ஓடிடணும். க்ரீப்பரை சும்மா வம்புகள் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, ஸோ நாங்கள் வந்து இது பயணம் பண்ணி டே 70 என்னவோ தான் போய் சேர்ந்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இனி 3 days ஃபுல்லாக பயணம் பண்ண வேண்டி வரும். நம்ம வில்லேஜர் போயிட்டு பார்க்கல கெட்டியிருக்கோம், பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ இந்த வழியாக தான் நம்ம போகணும். பாருங்கள், எவ்வளோ காடு, எவ்வளோ பாலைவனம், எவ்வளோ மழை, முடியலடா. ஸோ இதுதான் வழி. ஓகே, பாருங்க, நீ எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில கைஸ். போய்கிட்டே தான் இருக்கேன். நான் மறுபடியும் கடல் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்து விட்டது. இனி வந்து ஒரு சின்ன டைம் லாப்ஸாக பாருங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணதுக்கப்புறமா
ஒரு ஷிப் ஒர்க் கண்டுபிடிச்ச ஷிப் ஒர்க் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்குள்ளே நமக்கு லூட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேப் கீழே ஓப்பன் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே என்ன லூட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். நான் எடுக்கேன் ப்ரோ. ஓகே, அதுக்குள்ளே பெருசாக என்ன இருக்குதுன்னு தெரில. ஓகே, ஸ்மித்திங் டெம்ப்ளேட் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு புரேட் ட்ரெஷர் மேப். எஸ், ஆனால் நம்ம புரேட் ட்ரெஷரை வந்து இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் வந்து இப்போ எடுக்கண்டா. ஓகே, நம்ம வந்து போவோம். நீங்கள் லெஃப்ட் சைடில் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம மேப்பு கிட்டத்தட்ட இடத்த ரீச் பண்ணிட்டோன்னு. ஸோ வாங்க மறுபடியும் பயணத்தை தொடங்க வேண்டியதான். ஸோ இந்த லோடு காம்பஸை கரெக்டாக வச்சு டைரக்ஷனில் போகணும். ஐயோ, ஓகே, இதான் டைரக்ஷன். எனக்கு தெரிஞ்சு நம்ம மேன்ஷனை இப்போ ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வழியாக தான் காணிக்குது. இந்த ரிவரோடய போவோம். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து மேன்ஷனை ரீச் பண்ணிட்டோம். எப்போடா எவ்வளோ தூரம் பயணமும் பண்ணதுன்னு தெரில. ஸோ ரெடியாக கண்டுபிடிச்சாச்சு. இனி தான் இதை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோரும் பண்ணோம். நாங்கள் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில, அதை தேடிக்கிட்டு இருக்கோம். தியாந்தர்ற பாதி கடலில் இருக்குது. எப்படி ஸ்பானே இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ பெருசு. ஸோ இது வழியாக தான் போகணும். ஸோ ஓகே, நம்மளுடைய போட்டை நம்ம எடுத்துப்போம். ஸோ ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரேடியாக நம்மளுடைய மேன்ஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் தான் நம்ம தேடணும். இங்கே ஒரு என்ட்ரன்ஸ், இது வழியாக போய் பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேமரா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.